Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது a quiz on Plato on Aristotle. இது உங்களுக்கு யூனிட் 9 TRBUGல யூனிட் 9 லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆத்தர்ஸ் தான் பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். அவங்களோட கிரிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் படிச்சிருப்போம். ஸோ அவங்கள பற்றிய ஒரு சின்ன குவிஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம எம்சிக்யூவா பார்க்கல, குவிஸாக தான் பார்க்குறோம். இது டைம் சேவராகவும் இருக்கும், புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். The academy instituted by Aristotle was called Lyceum. ஓகே, அரிஸ்டாட்டில் நடத்தின ஸ்கூல், அந்த அகாடமி பேரு லைசியம். Plato was a disciple of Socrates. பிளேட்டோவோட டிசைபிள் சாக்ரட்டிஸ். அது ஒரு லீனியேஜ் சொல்லுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் சாக்ரட்டிஸோட டிசைபிள் இல்லைன்னா ஸ்டூடெண்ட் பிளேட்டோ, பிளேட்டோவோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் அலெக்சாண்டர் த கிரேட். இது அந்த ஒரு 4 பேர், அந்த பெரிய கிரேட் பிலாசபர்ஸ், அப்புறம் ஒரு பெரிய கிங்கோட முடியும் அந்த லினியேஜ். பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் த கிரேட், அதுதான் அந்த லினியேஜ். The Republic was written by Plato. So, ரிப்பப்ளிக்குங்கிறது பிளேட்டோவோட ஒரு கிரேட் ஒர்க். அக்கார்டிங் டு பிளேட்டோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்டேட் இஸ் குட் லைஃப். அவரோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான் ரிப்பப்ளிக்னு சொன்னோம். பிளேட்டோவோட கான்ட்ரிபியூஷன் தான் ரிப்பப்ளிக்னு சொன்னோம். ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது ஒரு ஐடியல் ஸ்டேட். ஐடியல் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு மாதிரி உலகத்தை உருவாக்கியிருப்பாரு. என்னோட இந்த எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு மாடல் வேர்ல்டு மாதிரி, அதுல இப்படியெல்லாம் அந்த உலகம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பாரு. ஸோ அதோட மெயின் எய்ம் என்னன்னா குட் லைஃப், எல்லாருக்குமான ஒரு நல்ல வாழ்க்கை தான் அதோட மெயின் எய்ம். வாட் டஸ் ட்ராமாட்டிஸ் மீன்? இது கிரீக்ல எழுதப்பட்ட லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால நிறைய கிரீக் வேர்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். இப்போ டிராமிட்டாஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிராமா ஆஃப் ஆக்ஷன். ட்ராஜடி பிரசன்ஸ் மென் பெட்டர் தேன் தே ஆர் அப்படின்னு சொன்னா, ட்ராஜடி மனுஷங்களை பொதுவாக அவர் ட்ராஜடியை தான் அரிஸ்டாட்டில் நல்ல ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னு சொன்னா they are better, they present men better than they are. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதர்களை அவர்கள் இருக்கும் தரத்தை விட உயர்த்தி காண்பிப்பது ஒரு ட்ராஜடி அப்படின்னு சொல்வாரு. ஓகே, சாதாரண மனுஷங்களை பெரிய ஆளுகளா காமிக்கிறது ட்ராஜடி, அதனால ட்ராஜடி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. காமெடி பிரசன்ஸ் மென் வேர்ஸ் தேன் தே ஆர். சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம மற்றவங்கள இது ஜாலியா வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணணும். தட் இஸ் இட் மேக்ஸ் மென் வேர்ஸ் தே ஆர். நம்மள கொஞ்சம் கீழே தாழ்த்தி காமிக்கணும். ஒன்று நம்மளை நாமே கிண்டல் அடிச்சுப்போம், இல்லைன்னா மற்றவங்கள கிண்டல் அடிச்சு பேசுவோம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கு. ட்ராஜடி உயர்த்தி காமிக்கும் ஒரு மனிதனை, ட்ராஜடி வேர்ஸா காமிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதனாலதான் ட்ராஜடியை அவர் ப்ரிஃபர் பண்ணுவார். டேஸ் ஆர் த சாப்டர்ஸ் ஆஃப் பொயட்டிக்ஸ். பொயட்டிக்ஸ்ல மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னா 26 சாப்டர்ஸ் இருக்கு. வாட் ஜான்ரா பிகான் வித் த இமிடேஷன் ஆஃப் மீனர் மென். அப்போ இதை நான் சொன்னேன் இல்லையா, மீனரா காமிக்குது. மீனர்னா தரம் தாழ்த்தி காமிக்குது. இது வேற மாதிரி, அதே ஒரே கொஸ்டின் தான், பட் வேற வேர்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. மீனர் மென் அவர் யூஸ் பண்ணிருக்க டேர்ம் அது. மீனர் மென்னு எதை சொல்றாரு, காமெடியா. டேஸ் இஸ் டிஃபைன்ட் Das is by definition serious, complete and of a certain magnitude. எதை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருப்பாருன்னா ட்ராஜடி. ஓகே, ட்ராஜடி இஸ் பை டெஃபினிஷன் சீரியஸ், கம்ப்ளீட் அண்ட் ஆஃப் அ சர்டன் மேக்னிடியூட். ஸோ அரிஸ்டாட்டில் தன்னோட பொயட்டிக்ஸ்ல ட்ராஜடியை இப்படிதான் டிஃபைன் பண்ணுவாரு. Tragedy is by definition serious, complete and of a certain magnitude. Actually அது ஒரு பெரிய definition. அதுல முக்கியமான விஷயம் இதுதான், serious, complete and of a significant magnitude. What comprises the arrangement of incidents that results from character and thought giving way to action? Plot. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படி நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஓகே ஆக்ஷனை நகர்த்திட்டு போறது எதுன்னா பிளாட் அப்படின்னு சொல்றாரு. வாட் டஸ் அரிஸ்டாட்டில் மீன் பை டிக்டோயின்? இதுவும் ஒரு கிரீக் டேர்ம்.
டிக்டாயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிதமிக் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வந்து பொய்டிக்கலா இருக்கிறது தான் டிக்டாயின். டிக்ஷன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இங்கிலீஷ்ல டிக்ஷன்னா வேர்ட்ஸ். ஸோ இது கிரீக்ல வந்து டிக்டாயின் அப்படின்னா ரிதமிக் லாங்குவேஜ். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் ட்ராஜடி? ஒரு ட்ராஜடியில எது வந்து ரொம்ப முக்கியம், சோல் ஆஃப் ட்ராஜடின்னு சொல்வாரு. எதை சொல்லியிருப்பாருன்னா பிளாட். பிளாட் தான் ஒரு ட்ராஜடியில ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பார். ட்ராஜடி ரிலைஸ் ஆன் டேஷ் ஆக்ஷன். ட்ராஜடி எதை சார்ந்திருக்கின்றது? ஆக்ஷனை சார்ந்திருக்கின்றது. டான்ஸ் இஸ் த டேர்ம் ஃபார் அ பர்கேஷன் ஆஃப் பிட்டி அண்ட் ஃபியர் இன் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்குள்ள இந்த இது ட்ராஜடி நம்ம இது கொடுக்குறப்போ அவங்க மனசுல ஒரு விதமான பயம் வரும். அந்த ட்ராஜிக்கல் ஹீரோ மேல ஒரு சிம்பத்தி வரும். ஒரு அவனோட தன்னை ரிலேட் பண்ணிட்டு அவனோட சஃபரிங்கா தன்னோட சஃபரிங்கா நினைச்சு ஒரு மாதிரி பயந்து அவனுக்காக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபீலிங்கை எந்த வார்த்தையில சொல்லியிருக்காரு? பர்கேஷன் சொல்லியிருப்பாரு. ஓகே, இந்த பர்கேஷனுக்கான கிரீக் டேர்மையும் நான் சொல்லிடுறேன். டேஷ் இஸ் த கிரீக் டேர்ம், இஸ் த கிரீக் டேர்ம் ஃபார் பர்கேஷன். பர்கேஷன்னா சுத்தப்படுத்துறது. இப்படி மனசு வந்து அப்படியே ரொம்ப வேதனைப்படுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களோட மனசு வந்து தூய்மைப்படும். அதனாலதான் ட்ராஜடியை அவர் வந்து ரொம்ப பெருமையா சொல்வாரு. ஸோ ஒரு இன்னொரு கேரக்டருக்காக, தன்னை போல இருக்க இன்னொரு கேரக்டர் வந்து வேதனைப்படுறப்போ அவனுக்காக அழுது மனசு பொறுமை, அந்த மனசு என்ன ஆகும்னா அழுதம்னாலே மனசு ரிலீஃப் ஆகும் இல்லையா, ரிலீவ் ஆகும் துன்பத்துல இருந்து. அந்த மாதிரி ஒரு சால்வேஷன் கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்க மனசுக்கு. அதை தான் வந்து பர்கேஷன் சொல்வாரு. இந்த பர்கேஷன்ற வார்த்தைக்கு ஆக்சுவலா அவங்க கிரீக்ல அதுக்கு என்ன டேர்ம்னா கெத்தார்சிஸ். கெத்தார்சிஸ். ஓகே, அது இந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. இங்கிலீஷ்ல அதுக்கு பர்கேஷன் அர்த்தம். பர்கேஷன் என்ன? கிளியரிங் ஆஃப், அதாவது சுத்தப்படுத்துதல், அப்படிதான் பர்கேஷன். அரிஸ்டாட்டில் லேஸ் அவுட் டேஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி. ட்ராஜடியில எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பார் தெரியுமா? பிளாட், கேரக்டர், அந்த மாதிரி 6 எலமெண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அரிஸ்டாட்டில் ஆர்கியூஸ் தட் டேஷ் இஸ் சுப்பீரியர் டு எபிக். எப்பிக்கை விட, அப்ப எல்லாம் நிறைய எபிக்ஸ் வந்திருக்கு இல்லையா, எபிக்ஸை விட, எபிக்ஸையும் புகழ்ந்து தான் பேசுவாரு, இருந்தாலும் எப்பிக்கை விட சிறந்தது எதுன்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாருன்னா the tragedy. Tragedy is better than the epic னு சொல்லியிருப்பாரு. Dash is the term for tragic flaw in the protagonist. இப்போ tragic flaw ஒன்று வந்து catharsis பத்தி படிச்சோம், மனசை வந்து தூய்மைப்படுத்துறது. இன்னொன்று வந்து ஒரு கேரக்டர்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கணும். அதாவது protagonist இருக்கிறாங்க இல்லையா, ஹீரோ கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கணும். அவனோட பிரச்சனையினால, அவனோட டிராஜிக் ஃபிளானால தான் அவன் வீழ வேண்டுமே தவிர வேற வெளிக்காரணிகளால இருக்கக்கூடாது. வெளியே இருந்து அந்த டிராஜடி நடக்கக்கூடாது. வெளியே இருந்து ஒரு டிராஜடினா வெளியில இருந்து எந்த பிரச்சனையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஹீரோவை கொன்றக்கூடாது. அவனே தனக்கு பிரச்சனையை ஏற்படுத்திக்கணும், அவனே ஒரு பிரச்சனையா இருக்கணும், அவன்கிட்ட ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாம்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பான், எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்ய மாட்டான். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும். ஒத்தலோ வந்து சந்தேகப்படுவான். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, மேக்பத்னு எடுத்தீங்கன்னா ஓவர் வால்டிங் ஆம்பிஷன், ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய டிஃபெக்ட் இருக்கும். அதுதான் அவங்களோட ட்ராஜடிக்கு அவங்கள இழுத்து செல்லும். ஓகே, அந்த ட்ராஜடி அவனோட டிராஜிக் ஃபிளார்ல இருந்துதான் லீட் ஆகும். அப்படிதான் கதையை கொண்டு போகணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த டிராஜிக் ஃபிளா அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் வேர்டு. ஆக்சுவலா அதுக்கான கிரீக் டேர்ம் என்ன தெரியுமா? சாரி, ஜஸ்ட் டு இட். ஹமர்ஷியா. ஹமர்ஷியா இஸ் த term for tragic flaw in the protagonist. ஹமர்ஷியா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கெத்தார்சிஸ், ஹமர்ஷியாலாம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. கெத்தார்சிஸ்னா பர்கேஷன், ஹமர்ஷியானா tragic flaw. What is the term for the qualities ascribed to a certain man? certain manக்கு ஒரு குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்றோம், அதுக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து வந்ததுதான். அரிஸ்டாட்டில் says that dash is the soul of a tragedy. அப்போ எது வந்து ஒரு ட்ராஜடியோட ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு? உயிர் என்னன்னு சொன்னா ஒரு
ட்ராஜடிக்கு எது ரொம்ப முக்கியம்? பிளாட். Which is the only unity that Aristotle insists upon? Unity of action. ஏன்னா 3 யூனிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் யூனிட்டி ஆஃப் பிளேஸ். இந்த 3ல அதிகமா அரிஸ்டாட்டில் இன்சிஸ்ட் பண்றது, அதிகமா அழுத்தம் கொடுத்து இது கண்டிப்பா மற்றதை ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. எந்த யூனிட்டியா? யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன்னா என்னன்னா 2-3 கதை இருக்கக்கூடாது, ஒரு சிங்கிள் ஸ்டோரியா இருக்கணும். இது ஷேக்ஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 கதை சர்வசாதாரணமா எடுத்திருப்பாரு. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரே கதையை தான் டீல் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அதுதான் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். விச் எலிமெண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அ ட்ராஜடி? இது ரிப்பீட்டடா மாத்தி மாத்தி நான் கேட்டிருக்கேன். பிளாட். பிளாட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட். ட்ராஜடியில ரொம்ப முக்கியமானதா அவங்க சொல்றது பிளாட். விச் எலிமெண்ட் இஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோமா, லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது? லீஸ்ட்னா கொஞ்சமா. ஓகே, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், அது பிளாட். லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்பெக்டக்கல்னு ஒரு விஷயம் சொல்வாரு அந்த 6 எலிமெண்ட்ஸ்ல. அதுதான் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதிகம் முக்கியத்துவம் இல்லாதது ஸ்பெக்டக்கல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளாட். அப்போ அவர் வந்து 6 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாரு. அதுல பிளாட் ரொம்ப முக்கியம் ட்ராஜடிக்குன்னு சொல்லியிருப்பாரு. எது குறைஞ்சளவு இம்பார்ட்டன்ட்னா ஸ்பெக்டக்கல். சாக்ரட்டிஸ் டிவைட்ஸ் நரேஷன் இன்டு டேஷ் அண்ட் டேஷ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ரிப்பப்ளிக் வந்துட்டோம். ரிப்பப்ளிக்ல நம்ம பிளேட்டோ வந்து அவரோட இவரை சென்டர் கேரக்டரா கொடுத்திருப்பாரு. யாருன்னா அவரோட குருவான சாக்ரட்டிஸை தான் ரிப்பப்ளிக்ல சென்டர் கேரக்டர் மாதிரி கொடுத்திருப்பாரு. அப்போ சாக்ரட்டிஸ் பிளேஸ்ல தான் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அவர் நரேஷனை எப்படி பிரிச்சிருக்கிறாரு? நரேட்டிவ் அண்ட் இமிட்டேட்டிவ் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்கிறாரு சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் மெத்தட் ஆஃப் இன்கொயரி இஸ் கால்ட் டயாலக்டிக். அவரோட டைப் ஆஃப் அந்த வே ஆஃப் கெட்டிங் ஆன்சர்ஸ் டு சம்திங் அதை என்ன சொல்றாருன்னா டயாலக்டிக்னு சொல்றாரு. விச் இஸ் கன்சிடர்ட் த ஹையஸ்ட் பிரின்சிபிள் ஆஃப் த சோல்? ரீசன். இதெல்லாம் ரிப்பப்ளிக்ல வர்ற விஷயங்கள். ஓகே, டேஸ் இஸ் த பேசிக் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ். நாலேஜ்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. நம்மளா சொந்தமா யோசிக்கிறது, கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி. அதுல ஒப்பீனியன் வந்து பேசிக் ஃபார்ம் ஆஃப் நாலேஜா. ஒப்பீனியன்னா என்னோட ஐடியா இது, நான் வந்து ஒருத்தரை பத்தி இப்படி யோசிக்கிறேன்னு சொல்றது வந்து பேசர் ஃபார்ம். அது நல்ல விஷயம் கிடையாது. ஒப்பீனியனை இது பண்ணக்கூடாது. உங்க கருத்தெல்லாம் முக்கியம் இல்ல, உண்மைதான் முக்கியம்னு சொல்லியிருப்பார். Okay, so dash is the baser form of knowledge, opinion is the baser form of knowledge. The highest occupation for man as given by Socrates is, அப்போ சாக்ரட்டிஸை பொறுத்த வரைக்கும் எது ஹையஸ்ட் ஆக்குபேஷன், ரொம்ப உயர்ந்த ஒரு வேலை அப்படின்னு அவர் சொல்றது வந்து philosophy. philosopher தான் சொல்றாரு. A 3-part deductive argument is called. 3 விதமா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை கொண்டு வர்றது, ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொண்டு வந்து முடிக்கிறத வந்து 3 பார்ட்டா டிடெக்ட் பண்ணி அப்படியே ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வர்றது சில்லாஜிசம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு சாக்ரட்டிஸ், who would be the best ruler of the ideal state? யார் வந்து பெஸ்ட்? அவர் ஆல்ரெடி பிலாசபி தான் பெஸ்ட்னு சொல்றாரு. பிலாசபர் தான் ஒரு ஸ்டேட்டை நல்லா ரூல் பண்ண முடியும்னு சொல்றாரு. அப்போ ரிப்பப்ளிக்னு வந்துட்டா பிலாசபருக்கு பிலாசபர் பத்திய கேள்விகள் அதிகமா இருக்கு. அடுத்து த கிரீக் வேர்ட் ஹியூப்ரிஸ் மீன்ஸ் அரகன்ஸ். இங்கேயும் கிரீக் வேர்ட்ஸ் சிலது பார்க்குறோம். ஹியூப்ரிஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அரகன்ஸ்க்கு. ரொம்ப அரகண்டா இருக்கிறதுன்னு சொல்லுவேன், திமிர் பிடிச்சு கோவமா ஒரு ஆட்டிடியூடோட இருக்கிறத அரகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூப்ரிஸ், அதுக்கான கிரீக் வேர்ட் என்னது? ஹியூப்ரிஸ். ஓகே, த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலெக்ட் இஸ் கால்ட் டயலக்டிக். இந்த இன்கொயரி ஒன்றுன்னு கேட்டோம் இல்லையா, அதுவும் அதுதான் இதுவும் அது. அவரை பொறுத்த வரைக்கும், சாக்ரட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்கொயரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அந்த பயன்படுத்துகிற அந்த ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதிலை பெறுற அந்த வகைகள் வந்து டயாலக்டிக் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலெக்ட் இதுதான் வந்து நல்ல அறிவு, சிறந்த அறிவே அதுதான். ஒரு விஷயத்தை வந்து இப்படிதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு, டயாலக்டிக் அப்படின்னு. The main focus of argument in the Republic seeks to determine
the nature of the just life. Okay, ரிப்பப்ளிக்ல வந்து மெயின் ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னா the nature of the just lifeல இருக்கு. the myth of year tells, myth ஏதோ ஒரு myth டீல் பண்றாரு, myth of yearன்னு ஒன்னு டீல் பண்றாரு. அது the story of death and incarnation. அது எதை பற்றியது? tells the story of death and reincarnation. இறப்பை பற்றியும் அடுத்த பிறவியும் பற்றியும் the myth of year பேசுது. which poet does Plato claim to love best? பிளேட்டோக்கு பிடிச்ச poet யாரு அப்படின்னா ஹோமர். ஓகே, ஸோ இது ஒரு ஒரு ஓரளவுக்கு நான் வந்து அதில் முக்கியமான கொஷின்ஸ்ன்னு பட்டது நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் மை குவிஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.